பார்த்திபன் வந்து ரொம்ப அழகாக பேசினார். ஆனால் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு, அதை நேராக அவர்கிட்ட சொல்லிட்டேன். கிளம்பிட்டாரா? இருக்கார். இல்லை அது நான் தனியாக பேசுகிறேன். கருத்து வேறுபாடுங்கிறது நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நான் தப்பு செய்கிற முகம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நான் வந்து பேசுகிறேன். அவர் மேடையில் பேசினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். விஜய் ஆண்டனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய 25வது படம் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ ப்ரொடியூசர். நேற்று கிட்ட ஃபோனில் பேசும்போது, மேடம் அந்த க்யூப் வந்து இது அவ்வளோ மேடம், அது அவ்வளோ இது வரலைங்க, நான் உங்களை வந்து கூப்பிடுங்க. அப்போவே தெரியும் ப்ரொடியூசர் ஆகிட்டார். பாவம் பாவம்னு சொல்லப்போ வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் சிரிப்பாங்க. நான் எல்லோரும் கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்சுவலாக மேடையை பார்க்கும்போது ஒரு சாந்தம் தியேட்டர் மேடை போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார் பார்த்துப்பேன். நான் வந்து இங்கே பாவப்பட்ட ப்ரொடியூசருங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க விதத்தில் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அண்ட் பட் தட் இஸ் லைஃப். யூ ஹாவ் டு கீப் கோயிங், யூ கீப் லேர்னிங். இட்ஸ் அ ப்ராசஸ். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. உங்களுடைய சக்ஸஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன திரையில் நீங்களும் நானும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆச்சி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பண்ண போகும்போது நீங்கள் அந்த மியூசிக்கெல்லாம் எங்களோட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக அந்த டைம் எல்லா நடிகைகளை வச்சு அவங்கள பாட வச்சு கஷ்டப்பட்டு. தேங்க்யூ ஆண்டனி ஃபார் ஸ்பெண்டிங் ஆல் த டைம். அண்ட் ஐ வாண்ட் டு உங்கள் குழுவினர்களுக்கும் உங்கள் டைரக்டரை பார்க்கும்போது நான் சும்மா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு யாருன்னு தெரியல. இப்போ லிங்குசாமி கிட்டே கேட்டேன், அவர் யாருங்க என்ன சார், ஜீவா கூட ஒர்க் பண்ணார் அப்படின்னு. ஏன்னா ஃப்ரேம் பார்த்தோன்னே எனக்கு தெரியுது ஒரு ஜீவாவோட சிக்னேச்சர் அந்த இடத்துல இருக்குன்னு. ஏதோ ஒரு கதை நல்லா ஏதோ இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் உங்களுக்கு அமையும்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே லைஃப்பில் வந்து நாங்கள் கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் அது செயல்படுறோம், அதுக்கப்புறம் அது நமக்கு பயன்படுது. ஆனால் சினிமாவில் மட்டும் 3 ஒரே டைமில் நடக்கும். ஏன்னா நாங்கள் கற்றுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு அதில் பயணம் அனுபவிக்கிறோம். அந்த பயணம் நீங்கள் மேலும் மேலும் நல்லபடியாக அனுபவிக்கணும்னு உங்களிடம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, எல்லோரும் இந்த காலையில் வந்து உங்களை வாழ்த்து வந்திருக்காங்க. அதில் ஐ ஹோப் ஆல் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி ஒர்க்ஸ் ஆன் யுவர் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். இதில் ஹீரோவாக நடிச்சிருக்கவருக்கு இது வெள்ளி விழா படம். வெள்ளி விழா படத்தில் அவரே நடிச்சிருக்கார். கண்டிப்பாக இந்த படம் வெள்ளி விழா போகும்னு நம்புகிறேன். அதோட behind every successful man there is always a woman who always that says that he is wrong. அது இல்லை, இந்த விஷயத்தில் he is right ன்னு சொல்லி இவரை உற்சாகப்படுத்துறது இவங்களாக தான் இருக்கணும். இல்லைன்னா மியூசிக் டைரக்டர் 1 வே டிராஃபிக்கில் பணம் வந்துகிட்டு இருக்கு, அதை ஏன் நீ 2 வே டிராஃபிக் ஆகிறேன்னு நிறுத்தி இருக்கலாம். இவங்களுடைய சப்போர்ட் அவ்வளோ தூரம் இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க எனக்கு மட்டும் 3 தடவை பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வரணுங்கிற தேவையில்லை இவங்களை பொறுத்த வரைக்கும். பட் சிறு துரும்பும் பல் குத்த உதவும், இவன் எங்கே உதவான்னு நமக்கு தெரியாது. அதனால் இவனையும் விடாமல் கூப்பிடணும், என்னையும் விடாமல் கூப்பிட்டு இன்னை வரவழைச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, இந்த இன்விடேஷனை பாருங்கள். அதை ஒரு விளக்கடியில் பார்த்தோன்னா 1000 விளக்கு தெரியுது. அதில் 3D பார்த்துருக்கேன், பட் சம்திங் யூனிக். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான்கிறது தன்னம்பிக்கையோடு உள்ளதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு இது எடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. நம்மை வாழ வைக்க வந்திருப்பவர்கள் அனைவரும் இதை பார்த்து மேலும் பலரையும் பார்க்க செய்து எங்களை வாழ வைப்பார்கள் நம்பிக்கையோடு விடவர்கள். நன்றி, வணக்கம். முக்கியமாக வந்து ஒரு புதுமுக நடிகர் வந்து அறிமுகமாகிறாருன்னா அவர் நடித்து அது நம்மளுக்கு அவர் ஒரு பிடிச்சமான ஒரு நடிகர் ஆவார். பட் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்து நடிக்க வர்றாருன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ ஐ திங்க் விஜய் ஆண்டனி அவர் அந்த கேட்டகரியில் வருவார். நம்ம எல்லாருக்குமே அவரோட மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த விதத்தில் வந்து வி எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் யூ. ஸோ ப்ளஸ் இது உங்களோட 25th ஃபிலிம். ஸோ உங்களுக்கும் இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜீவா சங்கர் டைரக்டர் வந்து ரன் படத்தில் வந்து ஜீவா சாரோட அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியும். முக்கியமான ஒர்க்குக்கெல்லாம் வந்து கிளைமேக்ஸ் எடுக்கப்போலாம் ஒரு கிளாஸ் ஒர்க்கெல்லாம் இப்போ வந்திருக்காரு. என்னுடைய கதையை வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறப்ப செய்யப்போ ஒரு முக்கியமான அசிஸ்டண்ட்டாக போயிருது. அதனால் டோட்டலாக அப்போ அவரோட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிகிட்டே இருப்பார். இடையில பார்க்குறப்பெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன படம் சொல்லி கேட்டால் சார் டைரக்ட் பண்ணலான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. ஒரு
ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கப்போ இன்னொரு ஒர்க்குக்கு ஜம்ப் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஏன் தேவையில்லாமல் இந்த வேலை அவங்க பார்த்துட்டு இருக்க வேலையே சரியாக தானே இருக்குது, அதையே பண்ணலாமேன்னு தோணும். அப்படி தான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் திடீர்னு ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம், ப்ரொடியூசராக வேறு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஆடெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு சின்னதாக அந்த ட்ரெயிலர் சத்யன் முத பார்த்தேன். சரி, ஏதோ எல்லாரும் வந்து ஏதோ வேலைக்கு வந்திருக்கோம், ஆனால் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது மட்டும் தெரியுது. சூர்யா வந்து இப்போ இசை பண்ணுற மாதிரி அது வந்து மனசோட உள்ள ஜீவா அவர்கிட்ட கேட்டேன், சங்கர்கிட்ட, என்ன அவர் திடீர்னு ஹீரோ ஆகிட்டாருன்னு சொல்லி. இல்லை சார், அவருக்கு அப்புறந்தே எய்ம் தான், 25 படமாக அதை வந்து தேக்கி வச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். கண்டிப்பாக வந்து ஒரு முதல் படம் பார்க்குற மாதிரி தெரியல, அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, அந்த ஒரு கதையும் உள்ளே ஏதோ மடித்து வச்ச மாதிரி தெரியுது. அந்த லேசாக முட்டி போட்டு உட்கார இடத்துல ஒரு கதை தெரியுது அந்த இடத்துல. ரொம்ப நாள் கழிச்சு சேக் சார் மேடையில் பார்க்குறேன். நான் இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்காக இந்த மேடைக்கு குட் சார், சூப்பர். அவர் கையில் பொறுப்பு பிடிச்சிருக்கு, எல்லாமே சரியாக வந்துடும். டைரக்டர் ரொம்ப சார் இது கொடுக்க வேணாம் சார்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். எல்லா டைரக்டர் அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் நம்பாதீங்க. சேஃப்டியாக சரியாக நல்லா இருக்குது, அதை சேஃப்டியாக முக்கியமான ஆட்கிட்ட ஒப்படைங்க, அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க. கண்டிப்பாக நல்லா வரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. விஜய் ஆண்டனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய 25வது படம். ஆனால் இப்போ கூட முதல் படம் மாதிரியே வேலை செய்வார், டே நைட் ஒர்க் பண்ணுவார், வெரி ஹார்ட் ஒர்க்கர், இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரெண்ட். அவரோட தன்னம்பிக்கையை நிச்சயமாக அவர் ஒரு வெற்றிப்பட தயாரிப்பாளராக, வெற்றிப்பட நடிகராக அவரை மாறணும். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். All the best for the team. Vijay Antony, I really like the songs whichever you played, and for the director, it looks very interesting. Congratulations, and for the entire team, especially the actresses, all the best and congratulations. Thank you. வேலாயுதம் படம் வெற்றி மட்டும் தேடித்தரல, விஜய் ஆண்டனிக்கு நல்ல நண்பரையும் தேடி பிடிச்ச எனக்கு. அந்த படம் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு சாங்ஸ் கொடுத்த ஹிட்டை விட அந்த படத்துடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆர்ஆர் பண்ணால் தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி காரணம். ரொம்ப ரொம்ப நெருக்கமாக படக்கூடிய ஒரு வாய்ப்பு விஜய் ஆண்டனி கூட. நல்ல ஒரு நேரம் அது. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கைக்கும் திமிருக்கும் தெளிவான ஒரு வித்தியாசம் தெரிஞ்சவர். அதான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அது. அதாவது இந்த ஒரு சாதனையை நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம், அவருக்கு இருக்கிற பெரிய பெரிய பிளானில் இது முதல் அடின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அவ்வளோ தெரியும் அவரை பற்றி. படம் நல்லா வந்திருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. அதாவது தளபதியில் சொல்லுவாங்க, தேவாவுக்கு ஒன்றும் ஆகாது, யார் சொன்னால் தேவாவே சொல்லிட்டான்னு சொல்லி. அந்தளவுக்கு நம்பலாம் விஜய் ஆண்டனி. சாதாரணமாக நல்லா இருக்குன்னு சொன்னால் சும்மா சொல்கிறான்ப்பா அவன் படம் தான் சொல்லுவோம். ஆனால் நல்லா இல்லைனாலும் சொல்லக்கூடிய ஆள். தன் பாடலே இருந்தாலும் தன் படமாகவே இருந்தாலும் அவ்வளோ தெளிவான ஒரு மனுஷன் நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. அவருக்கு கண்டிப்பாக வெற்றி மட்டுமே வரும், எனக்கு தெரியும் அது. அவங்க வீட்டில் பல நேரங்கள் சாப்பிட்ருக்கேன். அவர் வந்து உட்காந்து அவங்க மனைவி ரொம்ப அன்பாக பரிமாறின அந்த சாப்பாடு உண்மையிலே மறக்காது. அவங்களுடைய சகோதரி உடைய மகன் பிறந்தநாள், சகோதரியிலிருந்து பிரசவம் பண்ணி குழந்தைய பார்க்க போயிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். இது வந்து என்னுடைய படம் மாதிரி, என்னுடைய வெற்றி மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி. ஜீவா சங்கர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து வாய்ப்புக்காக வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த அணுகுமுறையே தெரியும், இவர் கண்டிப்பாக பெரிய டைரக்டராக கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.